வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏற்கனவே கல்கட்டாவில் ஒரு கொடூரம் நடந்துச்சு. இந்த பிஜி ட்ரெயினி டாக்டரை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி போட்டிருந்தானுங்க. இந்த வழக்கு சார்ந்த விசாரணை இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் நம்ம கிருஷ்ணகிரியில் இந்த 13 வயசு குழந்தைங்க, 12 வயசு குழந்தைங்க இவங்க கிட்டலாம் பாலியல் அத்துமீறலில் ஒருத்தர் ஈடுபட்டிருக்கான். அப்பேற்பட்ட அந்த நபர் சார்ந்தும் இந்த விவகாரத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க. சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் இருக்க கந்திக்குப்பம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு தனியார் பள்ளி செயல்பட்டுருக்கு. இந்த பள்ளியில் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் என்சிசி கேம்ப் அப்படின்ற ஒன்று நடந்திருக்கு. இந்த கேம்பில் முழுக்க பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் தான். பேர் சிவராமன். இவர் தான் என்சிசி மாஸ்டரான் இந்த கேம்புக்கு. மாதம் 1 அப்படின்னா 2 முறை இந்த என்சிசி கேம்பை கண்டக்ட் பண்ணுறாங்களாம். 17 மாணவிகள் உட்பட 41 பேர் பங்கேற்று இருக்காங்க இந்த கேம்பில், இந்த ஸ்கூலில். இது என்ன ரொட்டீன்னா, பகலில் ஃபுல்லாக பயிற்சி நடக்கும், என்சிசி பயிற்சி, இந்த ட்ரில் அது போல் விஷயங்கள் நடக்கும். அப்புறம் இரவில் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்க போயிடுவாங்க. இந்த ஓய்வுக்கான இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் அமைஞ்சிருக்க ஆடிட்டோரியங்க. இங்கே தான் குழந்தைங்க எல்லாருமே தங்கிட்டு வந்திருக்காங்க நைட்டில். இந்த கேம்ப் எப்படியே கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்களா, இந்த கேம்ப் முடிகிறதுக்கு கடைசி நாளுங்க. அதனால் என்ன இருக்குது, இந்த மாணவிகள்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. காலைல ஃபுல்லாக ட்ரில்லு பண்ணிவிட்டு அசதியில் குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருந்திருக்கு அந்த ஆடிட்டோரியத்தில். கரெக்டாக அதிகாலை ஒரு 3 மணி வாக்கில் இந்த சிவராம இருக்கால, இவன் இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்திருக்கானான். வந்தவன் ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க மாணவிங்க. இவங்களை எழுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கானான் அந்த மாணவிக்கு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த குழந்தை மூலமாகவே அந்த ஸ்கூலோட முதல்வர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த முதல்வர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புலையா, இதை பெருசுப்படுத்த வேணாம், விட்டுருமா, வெளியே தெரிஞ்சால் அவன் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கதறுவாங்க, எதுக்கு இவ்வளோ பெருசாகிக்கிட்டு விட்டுரு அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காராம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் இந்த வெளியான தகவல்களாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் முதல்ல தண்டிக்க வேண்டியது அந்த முதல்வர் தான். இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் நடந்துச்சுனாக்கா அடுத்த லெவலுக்கு விசாரிக்க கொண்டு போகிறது இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட இதை சொல்லி அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தையும் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. கடந்த 16ஆம் தேதி என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ்கிட்டே அந்த குழந்தை சொல்லியிருக்கான், இது போல் அன்னைக்கு ஆடிட்டோரியத்தில் இவர் இது போல் நடந்துக்கிட்டாருன்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்களாம். இதுக்கப்புறம் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் குழந்தை ட்ரீட்மெண்ட்காக அனுமதிக்கப்படுறாங்க. ப்ளஸ் இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க போலீஸில் புகாரை தெரிவிச்சிட்டாங்க. சாதாரண வழக்காங்க, போக்சோ வழக்கு இந்த நபர் மேலே பாயுது. இந்த சிவராமனை தேடுறதுக்காகவே 4 தனிப்படைகளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து களமிறக்கி விட்டுறாங்க. இந்த சிவராமனை பற்றி சொல்லணும்னா, வயசு ஒரு 31+ங்க இந்த நபருக்கு. காவிரிப்பட்டினம் இருக்குல்ல கிருஷ்ணகிரியில், அந்த பகுதி தான் பூர்வீகம். நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, இதோட இளைஞர் பாசறையில் உறுப்பினராக இருந்த ஒரு பர்சன். இவர் இது போல் போலீஸ் தேடுறாங்க, போக்சோ வழக்கில் ஒரு சிக்கியிருக்கான்ற விஷயம் வெளியே வந்ததுமே அந்த கட்சியில் இருந்து இந்த நபர் நீக்கப்பட்டாருங்க. நாம் தமிழரில் இருந்து அதிரடியாக இந்த நபர் நீக்கப்பட்டார். ஸோ இப்போதைக்கு முன்னாள் உறுப்பினர் வேணால் கிளைம் பண்ணலாம். கோயம்புத்தூரில் தலைமறைவாக இருந்திருக்கா. அப்படி இந்த விஷயம் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. கோயம்புத்தூருக்கே போயிட்டு அந்த நபரை தூக்கியிருக்காங்க. என்னென்னா, காலில் பெரிய கட்டு, மாவு கட்டு, தப்பிச்சு வர ட்ரை பண்ணியிருக்கா. அப்படி அதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்கிற முயற்சி அப்போது காலில் கட்டு போட வேண்டியதாகிடுச்சு, காயப்பட்டிருக்கு. போலீஸை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட ப்ரொசீஜர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த வழக்கில் ஒருத்தர் 2 பேரில் 9 பேர் அரெஸ்ட்டு. ஏதோ சிவராமன் மட்டும் தான் நீங்கள் கல்பிட்னு பார்க்குறீங்கன்னா அதுதான் தப்பு. நான் முதல்ல சொன்ன பாருங்க, குழந்தை அந்த விஷயத்த சொல்லியும் அந்த பள்ளி முதல்வர் மறுத்திருக்கா. அப்படி இல்லை, ஆக்ஷன் எடுக்காமல் அந்த நபர் தான் ஒன்றா கருதுடுமே. அதுதான் பெருங்குற்றமாக பார்க்குறேன். இந்த 9 பேர் யார் யாருன்னா, இந்த முதல்ல மாவுகட்டு சிவராமன் ஒரு பக்கம், 2வதாக இந்த பள்ளியோட முதல்வர் பேர் சதீஷ்குமார், அவர் அரெஸ்ட்டு. அப்புறம் இந்த பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆசிரியை ஜெனிஃபர்ன்றவங்க, அப்புறம் பள்ளியோட தாளாளர் சாம்சன் வெஸ்லி, அப்புறம் என்சிசி பயிற்சியாளர்னு இன்னொருத்தர், அவர் பேர் சக்திவேலு, அப்புறம் ஆசிரியைகள் சிந்து, சத்யா, கோமதி, அப்புறம் சுப்பிரமணி அப்படின்ற பர்சன். இது வரைக்கும் இந்த வழக்கில் 9 பேர் கைது. ஆனால் இதுக்கப்புறம் எத்தனை பேர் கைது ஆகும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுக்கு அப்புறம் இத்தனை பேர் எல்லாருமே அத்துமீறி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணுறது மட்டும் குற்றம் இல்லைங்க, அந்த தப்பு நடக்கிறப்ப அதை தடுக்காமல் இருந்திருக்காங்கள, தெரிஞ்சும் அதை அலட்சியப்படுத்தியிருக்காங்களே. நம்ம வீட்டில் இருக்க பசங்க சேஃபு தானே, இவங்க எப்படின்னா போகணுன்ற மாதிரி, இதுவும் பெருங்குற்றம் தான். இந்த வழக்கில் ஆரம்ப கட்டமே இது என்சிசி கேம்ப்பு. என்சிசின்ற அந்த ஒரு 3 எழுத்துக்களை நாங்கள் புனிதமாக பார்ப்போம். ஏன்னா நானும் கேரக்டாக இருந்தவன். காலேஜில் ஒரு 3 வருஷம் நான் கிளாஸுக்கு போனதை விட கேம்பில் தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அந்த கேம்ப் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்றது எனக்கு லிட்டரலாக தெரியுங்க. 3 வருஷம் அது கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ ஏற்பட்ட புனிதமாக நாங்கள் பார்க்குற அந்த விஷயத்த இப்போ கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த வழக்கு வந்து நின்றுருக்கு.
எங்களுக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது. கண்டிப்பாக ஒரு என்சிசி மாஸ்டர் இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. வேறு யாராவது அந்த வேலையை பார்த்துட்டு கூட நினச்சிட்டு இருந்தோம். நம்ம சென்னையில் இருக்க என்சிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அவங்க நம்ம நினச்சதை தான் இப்போ சொல்லியிருக்காங்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டு தாங்க. இதில் அவங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, இந்த சிவராமனுக்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லையா. ஸோ என்சிசி மாஸ்டரே கிடையாது, பொய் சொல்லியிருக்கா. அப்படி கிருஷ்ணகிரியில் எந்த ஒரு என்சிசி கேம்பும் நடக்கலைன்ட்டு அடுத்தர் குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ பொய் சொல்லி மாஸ்டராக உள்ளே போயிட்டு போலியான பேரில் கேம்ப் ரன் பண்ணியிருக்கிறது, இதுவே பெரிய ஆஃபென்ஸுங்க. கிருஷ்ணகிரியில் நடந்திருக்க இந்த உண்மை இப்போ தான் வெட்ட வெளிச்சம் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக. இந்த விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதில் பல உண்மைகள் இப்போ வரைக்கும் ரிவீலேஷன் ஆகிட்டுருக்கு. இதில் மொதல் உண்மையை பற்றி சொல்லணும்னா, என்சிசின்ற பிரிவே இல்லாத ஸ்கூல் அது, அந்த ப்ரைவேட் ஸ்கூலு. ஆனால் அதுக்குள்ளே என்சிசி, என்ன கொடுமை இது. ஏன்னா அனுமதி வாங்கணும், சாதாரணமான ஒரு ஸ்கூலில் அதை கண்டக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, போலியான முகாமை சிவராமன் நடத்திருக்க விஷயம் இப்போ வெளிப்பட்டிருக்கு. மூணாவது உண்மை, போலி என்சிசி பயிற்சியாளர் சான்றிதழை அந்த நபர் தயாரிச்சிருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு என்சிசி நம்ம ஏதோ சாதாரணமாக பார்ப்பீங்க, ஆனால் இதை வச்சு காசு பார்க்கலான்ற மாதிரியும் குழந்தை கறி தின்னலான்ற மாதிரி தான் இது போல் சில பேர் கிளம்பியிருக்கானுங்க. இப்போ பதில் கிடைக்க வேண்டிய கேள்விகள்னு ஒரு பட்டியலே இருக்குது. அதில் முதல் கேள்வி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பை, குழந்தைங்கள்லாம் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க இந்த கேம்பை தங்களோட பாலியல் இச்சையை தீர்க்கறதுக்காகவே இது போல் காமுகன்கள் ஃபுல்லாக நடத்திருக்கானுங்களா என்ன? ரெண்டாவது கேள்வி, ஒரு முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரருங்க, பேர் சுப்பிரமணியன், இந்த நபரோட பங்களிப்பு என்ன? ஏன்னா இந்த சிவராம ஒரு ஸ்கூல்லையும் அப்ரோச் பண்ணுவோம் இது போல் நான் கேம்பை கண்டக்ட் பண்ணிக்கிறேன், என்சிசி ஃபுல்லாக நான் ட்ரெயின் பண்ணுற பசங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் என் கூட ஒரு முன்னாள் இராணுவ வீரர்லாம் இருக்காரு, சுப்பிரமணிய பேர் தான் பயன்படுத்தியிருக்கா அப்படி. ஸோ இந்த நபரோட பங்களிப்பு இந்த கேஸில் எந்த அளவுக்காக இருக்குது? இந்த குழந்தை கறி சாப்பிட்றதுல இவனை கூட இருந்திருக்கானா? மூணாவது கேள்விங்க, இது வரைக்கும் எவ்வளோ பணத்தை இந்த கும்பல் வசூல் பண்ணியிருக்கு? ஏன்னா அவங்க பொதுவாக என்ன பண்ணுறாங்களா, ஒரு ஸ்கூலை அப்ரோச் பண்ணுறாங்களே, நாங்கள் இது போல் என்சிசி ட்ரெயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் குறைஞ்ச அளவுக்கு வாங்குவாங்களாம். நாங்களே கேம்புக்கு போகிறோம் அப்படின்னா இது போல் பணம் செலவாகும். அது எதுக்குன்னா, இந்த சீருடைய துவைச்சி போடுறது, அயன் பண்ணுறது, அப்புறம் இந்த உணவுக்கான செலவு, இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு கொடுப்பாங்க காசு மேலேருந்து. ஏன்னா நாங்கள் செலவு பண்ணிட்டுருக்கப்போ போகிறப்ப நாங்கள் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த பைபிள் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கூல்ஸ் தலையில் அந்த செலவை கட்டிட்டு அவங்க கிட்டேருந்து காசு 10,000 ரூபான்ற மாதிரி வாங்கியிருக்கா அப்படியும். இது போல் எவ்வளோ பணத்தை வசூல் பண்ணாங்களோ. இந்த வழக்கில் அடுத்த கட்ட புயல் என்ன தெரியுமா, இந்த ஒரு மாணவி மட்டும் கிடையாது, 12லேருந்து 14 மாணவிகள் வரைக்கும் புகார் கொடுத்துருக்காங்க. எங்கள் கிட்டேயும் அந்த நபர் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண கேஸாக முதல்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ இது விஸ்வரூபம் எடுத்து வேறு மாதிரி போய் நின்றுக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் நல்ல ஆர்வலர்கள் இருக்காங்களே, கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷ ஜென்மமானு எல்லாம் கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கு திடீர்னு விடுமுறைங்க, சம்பவம் நடந்த அந்த பள்ளிக்கு தனியார் பள்ளிகளோட மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்களே, இவங்க டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கடுமையான ஆக்ஷன் இந்த இடத்துல எடுக்கப்படுன்றதுல எந்த மாற்று கருத்த வேண்டாம். இந்த விவகாரத்தில் கிருஷ்ணகிரி கலெக்டர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்கூல்ஸ்லலாம் போலி என்சிசி முகாம்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்றாப்புல. இது கூடவே பார்த்தீங்கன்னா, பாலியல் தொல்லை இந்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் தயங்க வேணாம், பயப்பட வேணாம்ப்பா, 1098 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்ன நடந்துச்சு மட்டும் சொல்லுங்கள் போதும். அதுக்கப்புறம் உங்களோட அடையாளம் கூட வெளியே வராது. ஆக்சுவலாக போக்சோ கேஸ் அப்படின்னாலே மற்ற கேஸ் போலாம் விசாரிக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கே போலீஸ் வரதா இருந்தாலும் அவங்க மஃப்டியில் தான் வருவாங்க, யூனிஃபார்மில் வரமாட்டாங்க. ஏன்னா இது லாவே சொல்கிற விஷயம் இது தான். போக்சோலியே அடையாளம் எந்த காரணத்தை கொண்டு கசிஞ்சிடக்கூடாது. கசிஞ்சா அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்க அதிகாரி இருக்கார்ல, அவர் மேலே விசாரணை கமிஷன் வரும், அவர் அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணி விடுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களாம் பயப்பட வேணாம். உங்ககிட்ட யாராவது இது போல் நடந்துக்கிறாங்கன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்பரை மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. இது குழந்தைங்க ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணுன்றதுக்காக என்னவோ அரசு 1098 இப்படி ஈஸியான எண்ணாக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ 1098 அப்படி இல்லைனா 1098. சரி, இப்போ முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசுவோம். இதுக்கப்புறமா நம்ம மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு அடையணும்ல. பொதுவாக இந்த என்சிசி அப்படின்றது மாநில அரசு வசம் இருக்கிறது கிடையாது, முழுக்க மத்திய அரசு வசம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எதுக்கு எடுங்க வருது, மத்திய அரசு கிடையா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த முகாமை நீங்கள் நடத்தணும் அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும், மாநில அரசுக்கிட்ட கிடையாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிஐ ஸ்டாஃப்னு ஒருத்தர் கூட இருப்பார். இப்போது நான் படித்த காலேஜை வச்சுக்கோங்க, எங்களுக்கு இது போல் ட்ரில் எதனா கண்டக்ட் பண்ணுறாங்க, கேம்ப் எதனா நாங்கள் போகிறோம் அப்படின்னா அங்கே எங்கள் கூட ஒரு முன்னாள் இராணுவ வீரரோ அப்படி இல்லைனா இப்போ இந்திய இராணுவத்தில் இருக்கிற ஒருத்தரோ எங்கள் கூடயே இருப்பார். அவர் தான் பிஐ ஸ்டாஃப்னு சொல்லுவோம், பரேட் இன்சார்ஜ் ஸ்டாஃப்னு சொல்லுவோம்.
அவர் எங்களுக்கு ஃபுல்லாக இந்த ட்ரில் நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாரு, ரைஃபிள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண இதை சொல்லிக் கொடுப்பாரு, இந்த .2 இருக்கட்டும், SLR ரைஃபிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எங்களை பயிற்றுவிப்பாங்க பயங்கரமாக. எந்த அளவுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், அதோட பொசிஷன் என்ன, நீலா ஸ்டாண்டிங்காக என்ன பொசிஷனு, இது எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் ஃபயர் பண்ணி முடித்த பிற்பாடு எங்ககிட்ட வந்து கொடுத்து இதை மாற்றணும் அதை மாற்றணும் இது வரைக்கும் சொல்லி ட்ரில்லில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்குன்னு கூட டெடிக்கேட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம எக்மோர்லேயே இந்த NCCக்கு பேர் போன அலுவலகம் இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களுக்கெல்லாம் அதுதான் ஒரு கோயில் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இதுமாதிரி PA ஸ்டாஃப் கூட இருப்பாங்க. இவங்க இல்லாத பட்சத்தில் இந்த காலேஜுக்குள்ளேயே இது போலாம் கேம்ப் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த காலேஜோட NCC மாஸ்டர் இருக்காங்களே அவங்க அங்கேயே இருப்பாங்க. அப்புறம் இந்த NCCயில் இருக்க இந்த 3rd இயர் கேட்டகரியெலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் அண்டர் ஆஃபீஸர் இது போல் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க, அவங்க அங்கே இருப்பாங்க. இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு கேம்ப் நடக்கணும் அப்படின்னா. இதுக்கப்புறம் ஒரு கேம்ப்ன்றது அதிகபட்சமாக 10 நாட்கள் வரைக்கும் நடக்கும். ஆக்சுவலாக இதில் RDC தல்சானிக்கெலாம் பிரித்து போனாங்க. RDCனா இந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 இந்த குடியரசு தினம் அன்னைக்கு NCC கேடட்ஸ்லாம் ஒரு அணிவகுப்பு போவாங்க போகிறீங்க பெருசாக. இதுக்காக இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலங்களில் இருந்தும் கேடட்ஸாக சூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர், ஆந்திராவிலேருந்து இத்தனை பேருன்ற மாதிரி கேடட்ஸ் ஃபுல்லாக சூஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அதில் இருக்க பெஸ்ட்டான கேடட்ஸை மட்டும் வச்சு அவ்வளோ பெரிய ரேலி அது ஆக்சுவலாக அதில் நடக்க விடுவாங்க. அந்த ட்ரில்லுக்காக தான் கிட்ட நாங்கள் 10 கேம்ப்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணுவோம். அது RDCன்னு சொல்லுவாங்க, கடைசி கேம்ப்பை ரிப்பப்ளிக் டே கேம்ப்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ட்ரில்லுக்காக தான் இவ்வளோ 10 கேம்ப்பை நாங்கள் உடைக்கணும். கிட்டத்தட்ட 100 நாட்கள் கடந்து உடைக்கணும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணாங்க ஒரு கேம்ப்லையும், நீ ரிஜெக்ட் நீ செலக்ட் அப்படி ஃபில்டர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி பெருசாக நடக்க வேண்டிய கேம்ப்பு 10 நாள் தான் அதிகபட்சம் நடக்க ஒரு கேம்ப்பு. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரிங்க இவ்வளோ விஷயம், ஒரு கேம்ப்னா NCC கேம்ப் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே இந்த இடத்துல கிருஷ்ணகிரியில் நடக்கவே இல்லை. ஆனால் அந்த நபர் தன்னை ஒரு NCC பெரிய மாஸ்டர் அப்படின்னும் கூட ஏதோ சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாலே நம்ம NCC கண்டக்ட் பண்ணலான்ற மாதிரியும் ஸ்கூலை அப்படி ஏமாற்றி வச்சிருக்கிறது லிட்டரலாக தெரியுது. இந்த NCCயோட புனிதத்தன்மை இருக்குல்ல அது கெடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நாங்கள் ஃபோக்கஸிங்காக ஒரு விஷயத்தை ஃபுல்லாக அப்ரோச் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் நிறைய டிசிப்ளின்ஸை கற்றுக்கிறதுக்கும் பிரதான காரணமே இந்த NCC தான். அதில் சேர்த்த வாரி அடிக்கிற மாதிரி இது போல விஷயம் நடக்கிறப்ப தான் மனசு கஷ்டமாக இருக்குது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம், பெற்றோர்கள் இருக்கீங்களே ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ பயம் வந்திருக்கும். என்னப்பா இப்போ நாளை பின்ன ஸ்கூலில் கேம்ப்னா கூட என் குழந்தை அனுப்பக்கூடாதா, என் பொண்ணு அனுப்பக்கூடாது, என் பையன் அனுப்பக்கூடாதுன்னு பயப்படாதீங்க. ஏன்னா இது போல் ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறை பார்த்துட்டு கேம்ப்னால இப்படி தான் இருக்கணும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. ஸ்கூலில் சொல்லித்தர படிப்பு இருக்குல்ல இது மட்டுமே வாழ்க்கைக்கு உகந்தது கிடையாது. பேசிக் கல்வி முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையில் பெருசாக வந்துடுவேன்னா வாய்ப்பே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது கூட சில ஸ்கில்லும் சில அனுபவங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தேவை. அது கொடுக்கணுன்னா ஸ்கூலில் இது போல் கேம்ப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களே தாராளமாக நீங்கள் நம்பி அனுப்பலாம். இது போல் 1-2 விஷயத்தை பார்த்து அச்சப்பட வேணாம். 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு கட்சிக்கு நல்ல பேர் ஏற்படுத்துகிறவங்கள விட கெட்ட பேர் ஏற்படுத்துகிறவங்க அதிகமாகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் மட்டும் நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய கட்சிகளில் எல்லா கட்சியில் எடுத்துக்கோங்களேன், குற்றவாளியே இல்லாத ஒரு கட்சி அவங்கள கை காட்ட முடியுமா? இந்த கட்சியில் ஒரு 50 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்காங்கப்பா, ஆனால் ஒருத்தர் கூட கிரிமினல் ஹிஸ்ட்ரி இல்லைப்பா அப்படின்னு ஒரு கட்சியை சொல்ல முடியுமா? நிதர்சனம் இதான் மக்களே. அவங்க செய்கிற அந்த தப்பான விஷயங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு நபர்களோட உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் அது டைரெக்டாக கட்சிக்கு கெட்ட பேராக மாறி நின்றது. அந்த கட்சியோட தலைவர் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருப்பார், கட்சியை மேலே கொண்டு வந்துட முடியாதான்னு. ஆனால் கீழே இருக்க இது போல் ஆட்கள்லாம் இது போல் விஷயங்களை பண்ணி இழுத்து விட்டுறாங்க. 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த வீடியோவை குழந்தைங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போல் உங்ககிட்ட பாலியல் அத்துமீறல் என்ன நடக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல போய் சொல்லுங்கள். ஸ்கூலில் நடக்குது டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறீங்களா, அங்கே ஒருவேளை வேலைக்கு ஆகலைன்னா அவங்க என்ன பயமுறுத்துறான்னு மைண்ட் பண்ணாதீங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க, அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களை ஒருத்தர் அது போல் காமுக கண்ணோடு பார்த்துருப்பான் பார்த்தீங்களா, அவனை தான் தூக்கி உள்ளே வைக்கணும், வேலுன்னு வெளுக்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இது போல் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதை வீட்டில் கன்வே பண்ணுங்கள். 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாடுகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வர நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அங்கே கூட விலங்குகள் பசியாக இருக்கும்போது மட்டும்தான் அடித்து சாப்பிடுது, மற்ற நேரத்தில் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் மனுஷ படைகளை பார்த்தீங்களா எந்த வரைக்கும் இறங்கி போயிட்டுருக்கானுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.